நமஸ்காரம். உங்களின் வழிகாட்டி ஜோதிடர் மலர்க்கொடி நாமக்கல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு ஆசை, எண்ணம் இருக்கும். என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, எங்களுடைய உபாசனை தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் கேட்பா. அப்ப என்னதான் நம்ம திதிகளுக்கு உண்டான கோவில்கள் குடுத்தாலும், யோகத்துக்கு உண்டான ஒரு கோவில்கள் குடுத்தாலும், கரணத்துக்கு உண்டான ஒரு கோவில்கள் குடுத்தாலும், மத்தவன் வந்து ஒரு விஷயத்த சொல்றான் மேடம். என்ன விஷயம் அப்படின்னா, எங்களுடைய உபாசனை தெய்வம் என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக கர்ணநாதன் ஒரு வேலையை செய்வார். யோகி ஒரு வேலையை செய்வார். அதுலலாம் மாற்று கருத்து இல்ல. ஆனா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. என்னுடைய உபாசனை தெய்வம் என்ன? அப்படின்னு சொல்லி கேட்பான். எப்படி கர்ணநாதன் நம்மளுடைய அத்துணை விஷயங்களும் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்றாரோ, கர்ணநாதனே காரிய சித்தி செய்வாரோ, கர்ணநாதன் செய்யாத எந்த ஒரு விஷயத்தையும் யாருமே செய்ய முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறது. இருந்தாலும் எல்லாத்துக்கும் உபாசனை தெய்வம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அப்போ உபாசனை தெய்வம் அப்படின்னா, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நிற்கும் தெய்வம் தான் உபாசனை தெய்வம். எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். அப்ப நான் எந்த தெய்வத்த கூப்பிட்டா எனக்கு வரும்? மனிதர்களுக்கு வந்து பார்த்தோம்னா, எத்தன விஷயம் இருந்தாலும் ஆசை அடங்காது. இருந்தாலும் உபாசனை தெய்வம்னு ஒண்ணு இருக்குல்ல மேடம். அது என்னன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு எண்ண ஆசை வரும். அப்ப நம்முடைய ஆஸ்ட்ரோ வெண்லோ சேனல்ல பார்க்குற அத்துணை பேருக்கும் நெறைய பேர் என்ட்ட கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, மேடம் உபாசனை தெய்வத்த பத்தி ஒரு வீடியோ போடுங்களேன். அப்படின்னு நெறைய பேர் தனிப்பட்ட முறையில எனக்கு கால் பண்ணி கேட்குறா. அப்படி பார்க்குற விஷயத்துல இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயம் உபாசனை தெய்வம். ஓகேங்களா? கர்ணநாதனுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் குடுக்குறோமோ, அதே மாரி உபாசனை தெய்வத்துக்கும் நம்ம நம்ம அந்த முக்கியத்துவம் குடுப்போம். அப்ப உபாசனை தெய்வம் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நிற்கும் தெய்வம் தான் உபாசனை தெய்வம். அப்போ உபாசனை தெய்வம் மேஷத்துலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஓகேங்களா? லாஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு இந்த உபாசனை தெய்வத்த எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். ஓகேங்களா? அப்போ உபாசனை தெய்வம் ராசிகள்ல முதல் ராசிகளான மேஷத்திலிருந்து நம்ம எடுப்போம். அப்பதான் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு முழுசா கிடைச்சுட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்ப மேஷ ராசிக்கு உபாசனை தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லல. மேஷத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நான் மேசராசி. எனக்கு இது உதவுமா மேடம்? இது எனக்கா அப்படின்னு நீங்க எடுத்துடக்கூடாது. ஓகேங்களா? மேஷத்துக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போது, முதல் தெய்வம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பழனியில் இருக்கும் திரு ஆவினன்குடி. நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? நேரா குடு குடு குடுன்னு பழனி போயிடுவோம். முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு கட 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 கடன்னு வந்துடுவோம். பழனியில் இருக்கும் முருகப்பெருமான எப்ப வழிபாடு பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. எந்த லக்னத்துக்கு, எந்த டைம்ல, எந்த ஹோரையில தெய்வத்த தரிசனம் பண்ணா, கண்டிப்பாக இவ வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் கண் திறந்து பார்க்குமா. அதெல்லாம் ஒரு லக்னம் இருக்கு. ஓகே. அது ஒரு டாபிக் இருக்கட்டும் பேசிக்கலாம். ஓகேங்களா? அப்ப நம்ம எல்லாருமே பழனியில் இருக்கும் முருகப்பெருமான மட்டும் தரிசனம் பண்ணிட்டு வந்துருவோம். அப்ப அதுக்கு கீழ திரு ஆவினன்குடி அப்படின்னு சொல்லிட்டு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா, போய் வழிபாடு பண்ணணும். எழுதிக்கோங்க. திரு ஆவினன்குடி. ரிஷபத்துக்கு என்ன வந்து பார்த்தோம்னா, அப்படியே மேஷத்துக்கு இந்த கோவில் எழுதிக்கோங்க. ரிஷபத்துக்கு நான் சொல்ற கோவிலே எழுதிக்கோங்க. அப்ப ரிஷபத்துக்கு என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்தில் இருக்கும் ராமநாத சுவாமி. ஓகேங்களா? அப்ப நம்மளுடைய லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு உபாசனை தெய்வம் வருங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? என்ட்ட அப்பாயின்ட்மெண்ட்ஸ் வாங்கி பார்த்த அத்துணை பேருக்கும் நான் தனிப்பட்ட முறையில சொல்லியிருக்கேன். அது வேற விஷயம். ஓகேங்களா? இப்ப நான் சொல்லுற விஷயத்த நீங்களே செய்யலாம். ஓகேங்களா? அப்ப ரிஷபத்துக்கு வந்து ராமேஸ்வரத்துல இருக்கும் ராமநாத சுவாமி. எப்படி வழிபாடு பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆலயத்துக்கு போயிட்டு அந்த 21 கிணற்று நீரையும் குளிக்கணும். எப்பவுமே ஒரு ஆலயத்துக்குன்னு ஒரு ஒரு முக்கியமான விதிகள வச்சிருப்பான். அந்த விதிகள நம்ம மாற்றம் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்ப ராமேஸ்வரம்னா என்ன? அங்க இருக்கிற கிணற்று நீர குளிச்சுண்டு, அந்த நீர வாங்கிட்டு வந்து நம்ம வீட்ல தெளிக்கணும். நாம அந்த புண்ணிய நதிகளோட நீர்கள வீட்ல வச்சுக்கொள்ள வழிபாடு பண்ணணும். வருடம் ஒரு முறை, இல்ல 5 வருடங்களுக்கு ஒரு முறை புண்ணிய ஸ்தலங்கள்ல போய் நீராடணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விதி. ஓகேங்களா? அப்ப ரிஷபத்துக்கு ராமேஸ்வரத்தில் இருக்கும் ராமநாத சுவாமி பர்வத வர்தினி. மிதுனத்துக்கு என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, நெல்லையப்பர் காந்திமதி. மறக்காம இந்த மிதுனத்துக்கு பக்கத்துல நெல்லையப்பர் காந்திமதி நீங்க வழிபாடு பண்ணணும். அப்போ உங்க லக்னம் என்ன? ஆண்களுக்கு என்ன மாரி கிரகத்த எடுக்கணும்? பெண்களுக்கு என்ன மாரி கிரகத்த எடுக்கணும்? அப்படிங்கிறத நான் வரிசையில சொல்லிட்டு வருவேன். அப்ப மேஷத்துக்கு சொல்லியிருக்கேன், ரிஷபத்துக்கு சொல்லியிருக்கேன், மிதுனத்துக்கு நெல்லையப்பர் காந்திமதி. கடகத்துக்கு வந்து பார்த்தோம்னா அரக்கோணத்துக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பாலா திரிபுர சுந்தரி.
நிறைய ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய அலுவலகங்கள்ல, நிறைய வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா, பாலா திரிபுர சுந்தரி வந்து வழிபாடு பண்ணுவா. அவ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல ஒரு குழந்தை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறதோ, அதே மாரி அந்த குழந்தை விளையாடும். நெறைய பேர் என்னோட கிளையண்ட் சொல்லியிருக்கான். மேடம் பாலா திரிபுர சுந்தரி வீட்ல வச்சு வழிபாடு பண்றச்ச, அந்த குழந்தை மாரியே நடந்து போறது, அந்த குழந்தை மாரியே பேசுறது அப்படிலாம் இருக்கும்னு சொல்லுவா. கட்டாயமா இருக்கும். அத ஒரு என்னோட ரீசென்ட்டா என்னோட கிளையண்ட் ஒருத்தர் ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாலாவ வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருந்தா. அப்போ நாம எப்படி நம்ம குழந்தைகள்ட்ட பேசுறோமோ, அதே மாரி அவாட்ட பேசணும்னு அவ ஆசைப்படுவாளாம். நீங்க ஆஃபீஸ வந்து அ கிளம்பி வரச்ச அவாட்ட நம்ம சொல்லிட்டு தான் வரணுமா. காலையில வந்து நாங்க காலம்பர சீக்கிரமா வந்து ஆஃபீஸ தொறந்துடுறோம். வந்து உன்ட்ட பேசுறோம் அப்படின்னு அவாட்ட நம்ம சொல்லிட்டு வரணுமா. ஏன்னா, பாலா திரிபுர சுந்தரி நம்ம குழந்தைகள் எப்படி எதிர்பார்ப்பாளோ, அதே மாரி எதிர்பார்ப்பாளாம். அப்ப அரக்கோணத்துல இருக்கிற பாலா திரிபுர சுந்தரி கடகத்துக்கு வந்துருக்கு. அப்ப அத நீங்க எழுதிக்கோங்க. சிம்மத்துக்கு வந்து பார்த்தோம்னா, திருமுயச்சூரில் இருக்கும் லலிதாம்பிகை. ஓகேங்களா? அப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த கோவில் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். தப்பா எழுதி வச்சுறாதீங்கோ. அப்ப சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருமுயச்சூர் லலிதாம்பிகை. கன்னிக்கு என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உபாசனை தெய்வம் அப்படின்ற ஒரு ஆசை எண்ணம் இருக்கும். ஓகேங்களா? வழிபாடு பண்ணணும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன விஷயங்கள்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணுமோ, அந்த விஷயங்கள்லாம் நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும். இதெல்லாம் நேர்மையான ஆசைகள் தான், எண்ணங்கள் தான். ஓகேங்களா? ஒவ்வொரு மனுஷாலா பிறந்தவளும் பட்டீஸ்வரம் துர்க்கைய போய் வழிபாடு பண்ணணுமா. அப்ப கன்னிக்கு என்ன வந்திருக்கிறது? பட்டீஸ்வரம் துர்க்கை. அவள என்ன சொல்லுவா அப்படின்னா, விஷ்ணு துர்க்கை அப்படின்னு சொல்லுவா. அப்ப சும்மாவாவது நீங்க பட்டீஸ்வரம் துர்க்கையை போய் வழிபாடு பண்ணணும். அது எக்ஸ்பெஷலி கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பட்டீஸ்வரம் துர்க்கை. இதுவரைக்கும் வரிசையா எழுதிட்டு வாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நாம சொல்லப் போறது துலாம். துலாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உபாசனை தெய்வம் என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீடியோ திரும்ப திரும்ப கேட்டா தான் நம்ம சொல்ற விஷயங்கள் புரியும். திருச்சியில் இருக்கும் சிங்கப்பெருமாள். அதுதான் துலாமுக்கு வர்றது. அப்ப திருச்சியில நீங்க வந்து ஸ்ரீரங்கநாதர் தான் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்ரீரங்கநாதர் தான் நம்ம தரிசனம் பண்ணுவோம். ஆனா, அங்க சிங்கப்பெருமாள் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கும். நீங்க போயி அங்க இருக்கிற ஆட்டோவோ, காரோ நீங்க யார்ட்ட சொன்னாலும் கேட்டாலும் சொல்லுவா. நீங்க போய் திருச்சியில இறங்கிருந்து நீங்க வந்து சிங்கப்பெருமாள வழிபாடு பண்ணா அவ்ளோ சிறப்பா இருக்கும். உங்களுடைய உபாசனை தெய்வம் உங்களை கண் திறந்து பார்த்து வரவேற்கும். அப்ப விருச்சகத்துக்கு என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முக்கியமான திவ்ய ஸ்தலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம திருப்பதி போய் தரிசனம் பண்றோம்னு வச்சுக்கோங்க. நேரா திருப்பதி வெங்கடாச்சலபதி போய் வழிபாடு பண்ணுவோம். அப்படியே கட 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 கடன்னு வழிபாடு பண்ணிட்டு வந்துருவோம். இல்ல ஒரு நாள் அங்க ஸ்ட்ரெய்ட் பண்ணுவோம். அங்க 7 மலைய வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு சிலர் நடந்து போவாங்க, ஒரு சிலர் பஸ்ல போவாங்க, ஒரு சிலர் கார்ல போவாங்க, வழிபாடு பண்ணுவாங்க. 1, 2 நாட்கள் தங்குவாங்க. திருப்பதி அப்படின்னாவே லட்டு, திருப்பதி அப்படின்னாவே அன்னதானம். 2 விஷயத்த பண்ணிட்டு அப்படியே கட கடன்னு இறங்கி வந்துருவா. நெறையா பேத்த பார்க்குறேன். வருடம் ஒரு முறை யாருக்கெல்லாம் தொழில் வளரணும், யாருக்கெல்லாம் தொழில் ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய ஆஃபீஸ், அலுவலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பதி வெங்கடாஜலபதி படத்த வச்சுண்டாவே பணம் கொட்டுமாம். பணம் பெருகுமாம். அப்ப திருப்பதின்னா என்ன சொல்றா? உண்டியல்ல வருஷம் வருஷம் இத்தன கோடி விழறது, அத்தன கோடி விழறதுன்னு சொல்றாளே! நம்ம நியூஸ்லலாம் கேட்கிறோம்ல, ஊடகங்கள்லயும். அப்ப இவன் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பதி போயிட்டு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கீழ் திருப்பதியில அலமேலு மங்கா இருப்பா. ஓகேங்களா? எப்பவுமே உங்களுடைய உபாசனை தெய்வம் அதுக்கு வந்து பார்த்தோம்னா விருச்சகத்துக்கு கீழ் திருப்பதியில் இருக்கும் அலமேலு மங்கா தான். ஆனா நாம எல்லாருமே எப்பெல்லாம் திருப்பதி போனோமோ அம்மாவையும் தரிசனம் பண்ணிட்டு தான் வரணும். தனுசுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகோச மங்கை. எல்லாருமே மனுஷாலா பிறந்தா ஒரு வாட்டியாவது உத்தரகோச மங்கை போயிட்டு வரணுமா. அருமையான ஒரு தெய்வ வழிபாடு எங்கடா இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நடராஜரை கண்ணுல பார்த்தாவே ஒத்திக்கலாம். அந்த மாரி இருக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல இருக்க வாராகி. அந்த தஞ்சையில இருக்கும் அந்த பிரகதீஸ்வரர் ஆலயத்தையே வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சி பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலுக்கு காவலா இருக்கிறது யார் அப்படின்னா வாராகி தான். ஓகேங்களா? அப்ப வாராகி இருக்கும். 2வது உத்திரகோசை மங்கை இருக்கும். அப்ப இந்த கோவில்கள்லாம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இது எப்படி வரும்னு நான் சொல்றேன். மகரத்துக்கு வந்து பார்த்தோம்னா, தித்துப்பட்டி ராச்சகாளி அம்மன். எப்பவுமே மகர வீடு அப்படின்னாவே எல்லாரும் ஒரு ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். மகரத்துல ராகு இருந்தா மிகப்பெரிய ராஜயோகம், மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம். ஹாரோஸ்கோப்பி பார்த்துட்டு மகரத்துல ராகு இருந்தாவே நான் சொல்லுவேன்.
இவாளெல்லாம் அந்நிய தேசம் போவா, அந்நிய தேசத்துல போய் நிறைய சம்பாதிச்சுட்டு வருவா, அந்நிய மொழிகளை பேசுவா. மகரத்தில் ராகு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். மகரம் அப்படின்னு வந்து பார்த்தல காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் அங்க ஆட்சியா இருப்பார், சபா உச்சமா இருப்பார். ஓகேங்களா? அப்ப 10ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய கௌரவஸ்தானம். 10ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு மனிதனுடைய கௌரவத்தை அசைச்சு எல்லாம் சொல்லுவாங்க. கௌரவம் அப்படின்னு எப்படி இருப்பா? நம்ம கௌரவத்துக்கு பங்கம் வராம நம்ம வாழணும் அப்படின்லாம் எல்லாருமே ஆசைப்படுவோம் இல்லையா? அப்ப காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம் மகரம் ஒவ்வொரு ஹாரோஸ்கோப்லயும் நல்லா இருக்கணும். ஓகேங்களா? அப்ப மகரத்துக்கு வந்து என்ன வருது? தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன். சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமா இருக்கிறதா? அதை எழுதி வச்சுக்கோங்க. கும்பத்துக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் குற்றாலம் போவோம். சீசன் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, குற்றாலம் போவோம். அங்க இருக்கிற தேனருவி, செண்பக அருவி எல்லா அருவிலையும் குளிச்சுட்டு கட கட கடகடன்னு வந்துடும். தயவு செய்து இனிமேல் அப்படி செய்யாதீங்கோ. அங்க இருக்கும் குற்றாலீஸ்வரரை தரிசனம் பண்ணுங்க. ரீசெண்டா நாங்க போயிட்டு அந்த குற்றாலீஸ்வரரை பார்த்தோம். அப்படியே ஒரு பார்க்க பார்க்க ஒரு மகிழ்ச்சியான சம்பவம். எதுக்காக இவ்வளவு விஷயங்கள்லாம் சொல்றோம் அப்படின்னா, எல்லா தெய்வங்களும் நம்ம பார்க்க பார்க்க நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல நல்ல சம்பவங்கள்லாம் நடக்குமா. ஓகேங்களா? அப்ப குற்றாலம் போயிட்டு குளிச்சுட்டு மட்டும் வராதீங்க. நிறைய பேர் குற்றாலம் போவாங்க, நான்வெஜ் சாப்பிடுவாங்க, டைம் பாஸ் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் இல்லாம ஒரு வாட்டி குற்றாலம் போயிட்டு குற்றாலீஸ்வரரை மனசார தரிசனம் பண்ணுங்க. அருமையான விஷயங்கள் நடக்கும். மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மதுரை மீனாட்சி அம்மா தான். ஓகேங்களா? அப்ப எல்லா தெய்வங்களும் நம்ம வரிசையா சொல்லிட்டோம். ஜெயிக்கணும் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் தான். ஓகேங்களா? அப்ப இப்போ நம்ம சொல்ற விஷயங்கள் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் என்னென்ன தெய்வங்கள் அப்படின்னு நம்ம நோட்ஸ் பண்ணிட்டோம். இப்ப இது யாருக்கு யூஸ் ஆகும்? எந்த இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபாசனை தெய்வமா வரும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போறோம். நீங்க ஆண்களா? உங்களுக்கு இந்த விஷயம். அப்ப ஒவ்வொரு ஆண்களுக்கும் தங்களுடைய உபாசனை தெய்வம் நீங்க யாருக்கிட்டையும் போய் இதுக்காக தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்களே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய குரு பகவான் எங்க அமர்ந்துட்டு இருக்காருன்னு பாருங்க. இதுக்கு லக்னம் தேவையில்லை, ராசி தேவையில்லை, நட்சத்திரம் தேவையில்லை, எந்த விஷயமும் தேவையில்லை. ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய ஜாதகத்துல குரு பகவான் எங்க உட்கார்ந்துருக்காருன்னு பாருங்க. உதாரணமா நம்ம தனுசு படி எடுத்துக்குவோம். தனுசுல ஒருத்தருக்கு குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த குரு எங்க அமர்ந்துட்டு இருக்காரோ அதற்கு 11ஆம் இடம் அப்படியே எண்ணிக்கிட்டே வாங்க. தனுசு 1, மகரம் 2, கும்பம் 3 அப்படியே எண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா 12ஆம் இடம் விருச்சகமா வரும், 11ஆம் இடம் துலாமா வரும். அப்ப துலாமுக்கு நம்ம என்ன தெய்வம் சொல்லியிருக்கோம்? நோட் எடுத்து நீங்க உடனே பார்க்கணும். என்ன சொல்லணும்? திருச்சியில் இருக்கும் சிங்க பெருமாள். ஓகேவா? இதே மாதிரியே ஒவ்வொரு ஆண்களும் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஜீவனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஜீவன் அப்படின்னா தங்களுடைய உபாசனை தெய்வம். உங்களோட ஆசை தானே. நீங்க உபாசனை தெய்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு முறை போகலாம், இல்லை வந்து அடிக்கடி போகலாம். ஒரு வாட்டி போயிட்டு மேடம் நான் போயிட்டு வந்தேன், என்னோட உபாசனை தெய்வம் எனக்கு ரொம்ப சக்ஸஸ் ஆச்சு மேடம்னு சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி நான் ஆரம்பத்திலிருந்து சொல்ற ஒரே விஷயம், லக்னம் அமைச்சு இந்த லக்னத்துக்கு எக்ஸாக்ட்லி போகும்போது இன்னும் அழகா வேலை செய்யும். நீங்க பொதுவாக போய் வழிபாடு பண்ணுங்க, அருமையா வேலை செய்யும். இப்போ ஒரு பெண்களா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆண்களுக்கு சொல்லிட்டோம், இப்போ பெண்களுக்கு சொல்ல போறோம். இப்போ சிம்மத்துல ஒரு பெண்ணுக்கு சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப சிம்மத்துக்கு சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடம் எதுவா வரும்? 12ஆம் இடம் கடகமா வரும், 11ஆம் இடம் மிதுனமா வரும். அப்ப மிதுனத்துக்கு நேரம் நம்ம என்ன எழுதியிருக்கோம் நீங்க போய் பார்க்கணும். என்ன எழுதியிருப்போம்? நெல்லையப்பர் காந்திமதி. அப்ப அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், உங்களுடைய ஜென்ம திதி, உங்களுடைய கரணம் வரும் நாள், ஒரு முக்கியமான நாள், உங்களுடைய தாராபலன் உள்ள நாள், எதுவாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? இல்லை கால நேரம் பார்க்காது, இன்னைக்கு எனக்கு ஆஃபீஸ் லீவு, இன்னைக்கு வெக்கேஷன் லீவு, இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னா உடனே படப்படப்படன்னு கிளம்பி உங்களுடைய உபாசனை தெய்வத்தை ஒரு வாட்டி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க. எல்லா ஆலயங்களுக்கும் போயிட்டு மொபைலில் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம ஊர் கதைகளில் பஞ்சாயத்து எல்லாம் எதுவுமே பேசாமல் ஒவ்வொரு ஆலயத்துலேயும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 நிமிஷம், நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் 1.5 மணி நேரம் தான். இப்போ கால நேரம் கருதி ஒரு 45 மினிட்ஸ் ஆகுது. மனசார உட்காந்து தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணால் மனசுக்குள்ள என்னென்னமோ ஓடுறது மேடம், எதுவுமே தோணலையா? அழகா உட்காந்து சாமியை பாருங்க, அங்கே இருக்கிற தெய்வங்களை பாருங்க, எதையுமே பேசாதீங்க. ஓகேங்களா? அமைதியாக உட்காந்து மனசார செய்யுங்க. செய்ய 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 தான் ஒரு பழக்கம் ஒரு விஷயத்த நம்மளை வந்து ஆட்கொள்ளும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்யுங்க. இப்போ நாம கொடுத்துருக்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உபாசனை தெய்வம். இது சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் சரி நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா?
நாம் கொடுக்குற ஒவ்வொரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருணாநாதன் கோவிலுக்கு தான் முக்கியத்துவம். இப்போ உபாசனை தெய்வத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ நம்மளுடைய ஆஸ்ட்ரோ வெண்ணா சேனலை பார்த்துட்டு இருக்க அத்தனை பேரும் தங்களுடைய உபாசனை தெய்வங்களை வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்ணி மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஆஸ்ட்ரோ வெண்ணிலா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9585975497. இதில் உபாசனை தெய்வங்கள்ல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் தெரியும், நம்மளுடைய நித்திய நாமயுகங்கள் தெரியும், நம்மளுடைய கர்மநாதன் தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கேலண்டரில் எடுத்து பார்த்தாலும் சரி, இல்லை ஒரு மொபைல் ஆப்பில் நீங்கள் பார்த்தாலும் சரி, இல்லை பஞ்சாங்கங்களில் பார்த்தாலும் சரி, உங்களுடைய கர்ணநாதன் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரமாவது இருப்பார். ஓகேங்களா? அந்த நேரங்களில் உங்களுடைய உபாசனை தெய்வத்தை நீங்கள் போய் வழிபாடு பண்ணீங்கன்னா 100% வேலை செய்யும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, நமஸ்காரம். எல்லாம் சித்தியாகட்டும். வாழ்க வளமுடன்.